வணக்கம் மக்களே, இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 1.6% உயர்ந்து 25,062க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. சென்செக்ஸ் 1.47% உயர்ந்து 82,530க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. நிஃப்டி பேங்க் 1% உயர்ந்து 55,355க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. என்எஸ்சியோட ஷேர் ஹோல்டிங் இப்போ 1,00,000 தாண்டி இருக்குது. இது எல்லா அன்லிஸ்டட் கம்பெனிஸ்லேயும் விட அதிகமான ஷேர் ஹோல்டிங்காக இருக்குது. என்எஸ்சி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் செபிகிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஐபிஓ ரிலேட்டடாக. அடுத்ததாக இந்தியா யூஎஸ் டேரிஃப் ரிலேட்டடான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுபடி பார்த்திங்கன்னா இந்தியா டிஃப்ரென்ஷியல் டேக்ஸை 13% 4% குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 90% யூஎஸ் இம்போர்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்ன் இந்தியா எதை எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் எதிர்பார்க்குறாங்க, எக்ஸிஸ்டிங்னும் இன்னும் ஃப்யூச்சரில் போகிற டேக்ஸ்க்கும். அடுத்ததாக கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் இவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் கொடுத்துருக்காங்க. 2,200 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க 3-4 மாத காலத்துக்குள்ளே. ஆனால் 1,850 எப்போ தாண்டுதோ அப்போ தான் இது வேலிட்னு சொல்லியிருக்காங்க. அன்லிஸ்டட் ஷேர்ஸ்னால் என்ன, அதை எப்படியெல்லாம் வாங்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், விருப்பம் இருந்தால் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹீரோ மோட்டோகார்ப்க்கு 4,700 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் வெட்னஸ்டே க்ளோசிங் பேசிஸில். இதனால் இன்றைக்கி இந்த ஷேர் நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. வெண்டட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக 30% டிஸ்கவுண்ட்டில் அதோட ஜெர்மன் ப்ரமோட்டர் 37.5% ஆஃப் ஸ்டேக்ஸை கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் ரீட்டெய்லர் கேட்டகரிக்கு இருந்திருக்கு, நாளைக்கு ரீட்டெய்லர் கேட்டகரிக்கு இருக்க போகுது. அடுத்ததாக எஸ்பிஐ ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. எய்தர் அவங்க பப்ளிக் இல்லைனா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்க. ஃபாரின் கரன்சி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. அனலிஸ்ட் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. டார்கெட்டாக 935 சொல்லியிருக்காங்க. சிட்டி குளோபல் மார்க்கெட்ஸ் 2 கம்பெனிஸில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. 60,398 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க வாரி எனர்ஜிஸ்லேருந்து. ஒரு ஷேருக்கு 2,690.1 பைசாவாக அவங்க விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. இதை இவங்க மார்கன் ஸ்டான்லி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்ஃபோ எட்ஜ் இந்தியாவோட ஷேர்ஸையும் வாங்கியிருக்காங்க. 2,12,700 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேரோட விலையாக 1,464.50 காசு நிர்ணயிச்சிருக்காங்க. இதையும் மோர்கன் ஸ்டான்லி கிட்டேருந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக எட்டர்னல் 84,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மதிப்பிலான ஆஃபீஸ் ஸ்பேஸை மும்பையில் அவங்க ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 5 வருஷம் லீஸ்க்கு அவங்க எடுத்திருக்காங்க. இன்றைக்கி Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸை பற்றி பார்த்துடலாம். JSW எனர்ஜி நெட் ப்ராஃபிட் 16% உயர்ந்திருக்கு, 408 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 15.7% உயர்ந்திருக்கு, 3,189 கோடிகளாக இருக்குது. எபிட்டாவும் உயர்ந்திருக்கு, 1,204 கோடிகளாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 37.8% உயர்ந்திருக்கு. காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் பார்த்திங்கன்னா 30% நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு, 279.6 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 79.8% உயர்ந்து 1,573 கோடிகளாக இருக்குது. எபிட்டா 269 கோடிகளாக உயர்ந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 17% குறைஞ்சிருக்கு. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அவங்க கடந்த ஆண்டில் நெட் லாஸை பதிவிட்டிருந்தாங்க. இப்போ அதை லாபமாக மாற்றிருக்காங்க. 183 கோடிகளாக இருக்குது. இவங்க ஒரு ஷேருக்கு 60 ரூபா டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 26.5% உயர்ந்திருக்கு, 5,779 கோடிகளாக இருக்குது. எபிட்டாவும் உயர்ந்திருக்கு, 593.5 கோடிகளாக இருக்குது. எபிட்டா மார்ஜினும் 10.3% உயர்ந்திருக்கு. எல்டி ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா 7.9% நெட் ப்ராஃபிட் உயர்ந்து 160 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 7.4% உயர்ந்து 2,228 கோடிகளாக இருக்குது. எபிட்டாவும் உயர்ந்து 258 கோடிகளாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் குறைஞ்சிருக்கு 11.6%. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 22.5% உயர்ந்திருக்கு, 169 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 5% உயர்ந்திருக்கு, 2,060 கோடிகளாக இருக்குது. எபிட்டா பார்த்திங்கன்னா 264.4 கோடிகளாக உயர்ந்திருக்கு. எபிட்டா மார்ஜினும் 12.8% உயர்ந்திருக்கு.
ஐடிசி ஹோட்டல் அவங்களோட Q4 ரிசல்ட் பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் 41% உயர்ந்திருக்கு, 257 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 17% உயர்ந்து 907 கோடிகளாக இருக்குது. முழு நிதியாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 51% நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு, 636 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 60% உயர்ந்து 3560 கோடிகளாக இருக்குது. சவுத் இண்டியன் பேங்க் ஒரு ஷேருக்கு 40 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் 19% உயர்ந்து 342 கோடிகளாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 0.7% குறைஞ்சு 868.3 கோடிகளாக இருக்குது. கிராஸ் என்பிஏ 3.2% குறைஞ்சிருக்கு, கடந்த ஆண்டில் 4.5% இருந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.92% குறைஞ்சிருக்கு, கடந்த ஆண்டில் 1.46% இருந்திருக்கு. இவங்களோட அசட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் நெட் ப்ராஃபிட் 93% உயர்ந்து 49.5 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 19% உயர்ந்து 1587 கோடிகளாக இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் ₹2.25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 10.7% உயர்ந்திருக்கு, 287 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 37% உயர்ந்து 1758 கோடிகளாக இருக்குது. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஒரு ஷேருக்கு ₹12.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 11% உயர்ந்து 31.4 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 40% உயர்ந்து 1380.5 கோடிகளாக இருக்குது. நன்றி மக்களே. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸும் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் இருந்தால் சேனலுக்கு போய் அந்த வீடியோஸையும் கிளிக் பண்ணி பாருங்கள்.